தனுசு லக்னத்திற்கு இந்த பதிவு. அதில் முக்கியமாக கேதுவனுடைய சஞ்சாரத்தை பற்றியது. கேது கோச்சாரத்தில் சிம்ம ராசியில் இதுவரைக்கும் போயிட்டு இருந்த பூர நட்சத்திரத்திலிருந்து தனது சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்துக்கு பிரவேசிக்கிறார். ஏப்ரல் 20 முதல் உங்களுக்கு நவம்பர் 25 வரை கிட்டத்தட்ட 7 மாதங்கள் அங்கே இருக்கிறத பற்றி தான் இந்த பதிவு. ஏனென்றால் அதற்கு தகுந்தது போல் நட்சத்திரத்தின் பலன்களைத்தான் அந்த கிரகம் கொடுக்கும். அதற்கு தகுந்த பலன்களை நாம் நம்முடைய ஜாதகத்தில் கேது அமர்ந்த இடம், கேது நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் அமர்ந்த இடம், இதை வைத்து நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம லக்னத்துல தான் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கு, மூலம் இருக்கு. நம்மளுக்கு 5ஆம் இடத்துல அஸ்வினி இருக்குது, 9ஆம் இடத்துல மகம் இருக்குது. இந்த மகம் என்பது நம்முடைய முன்னோர்களை குறிக்கிறது. பித்திருக்கள் அதிதேவதையாக வரக்கூடிய நட்சத்திரம். நம்ம தனுசுக்கு அது 9ஆம் இடம், சூரியனுடைய வீடு, பாக்கியஸ்தானம், தகப்பனுடைய வரலாறை குறிக்கிறது. அப்ப அந்த இடத்துல கேது இருக்கிறதுனா நம்மளுடைய பாரம்பரிய முன்னோர்களின் கர்மாவை நாம் சுமந்து வருகிறோம் என்று பொருள். அந்த வகையில நமக்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல கேது நட்சத்திரத்திலேயே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த பித்திருக்களினுடைய அந்த இம்பேக்ட் நம்மளுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் இருக்கும். குலதெய்வமாகட்டும், பூர்வீகமாகட்டும், நம்முடைய பாட்டன் வர்க்கமாகட்டும், பாட்டி வர்க்கமாகட்டும், இதுல எல்லாம் நிகழ்வுகளினுடைய கனெக்டிவிட்டி, தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கர்மா ஒருவேளை நம்ம ஜனன ஜாதகத்துல இந்த கேதுவோட கனெக்டிவிட்டியில வேற கிரகங்கள் பாதிப்பை கொடுக்கறது அப்படின்னாலும் கூட நமக்கு அது பிதிர் சாபங்கள், இந்த பிதிர் தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ண சொல்லுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் அங்க நம்ம பயன்படுத்தணும். பொதுவா தத்துவ கிரகம், தத்துவம், ஞானம், ஆன்மீகம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கேது பெருசா தன்னை பெருக்கி காட்டிக்காது, சுருக்கி காட்டிக்கும். பெருக்கு காட்டாத அப்படின்னா ஆடம்பரமும் பிடிக்காது, அவசியம் இருக்காது, ஆசையும் இருக்காது. முற்றும் துறந்த முகையில ஆனாலும் தன்னுடைய கடமையை சரிவர செய்யக்கூடிய ஒரு ஈடுபாட்டை குறிக்கும். இதே நம்ம ஜனன ஜாதகத்துல கேது நெகட்டிவா போய் கெட்டு போயிட்டது அப்படின்னா இந்த விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு தொய்வு ஏற்படும். பூர்வீகத்தினால பிரச்சனை, பித்ருஷாபத்தினால பிரச்சனை, குழந்தைகள்னால பிரச்சனை, குழந்தைகள் நமக்கு ப்ராப்ளம் பண்ணக்கூடிய வகையில குழந்தைகளோட அமைப்பு, குழந்தை இல்லாம அவஸ்தைப்படுறது, குழந்தை பெற்ற பிறகு நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்படுறது, குழந்தைகள் நமக்கு விரோதிகளாக மாறுவது போன்ற விஷயங்களும் கெட்ட கேதுவினால் நடைபெறும். பட் இந்த 7 மாதத்துல உங்களுக்கு இந்த 1, 5, 9 அப்படின்ற ஸ்தானத்துல கேது வேலை செய்யறதுனால அகம் சார்ந்த நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்துல புறம் சார்ந்த வகையில இப்ப நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க, உற்பத்தி சார்ந்த தொழில் பண்றீங்க, அல்லது ஒரு ஸ்டாக் வச்சு வியாபாரம் பண்றீங்க, ட்ரேடிங் பண்றீங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த 9ல் இருக்கிற கேது சாதகம் அல்ல. அப்ப நாம என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டம் 7 மாதத்துல டெஸ்டிங் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, ரெப்ரசன்டேஷன் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டதுல ஈடுபடணும். அதுபோக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரங்களையும் செய்து கொள்ளலாம். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த செல்வாக்கு, பணம் சேருதல், இதுல வரக்கூடிய தொய்வு அப்படிங்கிறத நாம நிவர்த்தி பண்ணலாம். அதற்கு நமக்கு சனிக்குண்டான எள் தீபம் போடுறது, எள் எண்ணெய் தீபம் போடுறது, கேதுவுக்குண்டான விநாயகர் வழிபாடுகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம ஜனன ஜாதகத்துல கேது நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்கு, கேது எந்த நட்சத்திரத்துல இருக்காரு, இதை வைத்தெல்லாம் கூட நமக்கு பலன்கள் மாறுபடும். இப்ப நம்ம ஜாதகத்துல அசுவினி மக மூலம் இந்த 3 நட்சத்திரத்துல சூரியன் இருந்தது அப்படின்னா பித்ரு கர்மா பலமா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அப்பாவுனுடைய வளர்ச்சி தடை இருக்கு, அப்பா பார்த்து நம்மளுக்கு ஒன்றும் பெருசா செய்ய முடியல அப்படிங்கிறது இருக்கு. இடம் விட்டு இடம் மாறி வந்துட்டோம், பூர்வீகத்தை விட்டு வந்துட்டோம். அதே மாதிரி புத்திர பாக்கியத்துல நமக்கு ஒரு வளர்ச்சி இல்லை, புத்திர பாக்கியம் பிறந்தும் கூட செழிப்பா டெவலப் ஆகல, இது மாதிரியான பிரச்சனைகளை இங்க காட்டுகிறது. இதே செவ்வாய் அஸ்வினி மக மூல நட்சத்திரத்துல நமது ஜனன ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள், சண்டை சச்சரவுகள், விபத்துகள், உடன் பிறந்தவர்களோடு ஏற்படக்கூடிய பிணக்குகள் இத்தனையும் காட்டும். இரத்த சம்பந்தப்பட்ட உபாதைகள், காயங்கள், முன்கோபங்கள் இதையெல்லாம் காட்டும். அது உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்பு தான் செவ்வாய் கேது காம்பினேஷன். ஸோ அதனால
கோபதாபத்தோடு நம்ம வாழ்க்கை நடத்த வைக்கும் அப்படிங்கிறது. குழந்தைகளும் அது மாதிரியாக அமையும் போது அங்க வந்து ஒரு அமைதியான, திருப்தியான, ஆரோக்கியமான சூழல் இருக்காதுங்கிறத குறிக்கிறது. இப்ப இதே கேது நட்சத்திரத்துல அஸ்வினி மகம் மூலத்துல புதன் இருந்தது அப்படின்னா மாமன் வர்க்கம் வந்து பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயத்துல தொய்வுகள் ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் அனுபவ அறிவு, தத்துவ ஞானம், ஆன்மீக ஞானம், வேதாந்தம், சித்தாந்தம் இதுலையெல்லாம் ஈடுபாடுகள் இருக்கும். இஷ்ட தெய்வம், குல தெய்வம், ஏதோ ஒரு தெய்வ அனுகூலம், ஆன்மீக வசீகரம் இதெல்லாம் ஏற்படுத்தும். ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணி வழிபட்டு அதுல வந்து சித்தி ஆகிறது, இதெல்லாம் கேது கொடுப்பார். அதனுடைய இது இருக்கு. அதே மாதிரி தான் குரு கிரகம். இதே அஸ்வினி மக மூலத்துல இருந்தால் ஆன்மீகத்திலே தொழிலாக செய்து நாம் வந்து டெவலப் ஆகிறதை காட்டும். அருளை வைத்து நமக்கு பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். ஏன்னா பொருளை வைத்து பொருள் சம்பாதிப்பது தான் உற்பத்தி சார்ந்த தொழில். ட்ரேடிங் பண்றது இதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது. லக்னாதிபதியே குரு, அவர் வந்து கேது சாரம் வாங்கறதுனால இது மாதிரியான மூளை உழைப்பு மற்றும் கலைகள், ஆன்மீக கலைகள், அமானுஷ்யம் இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடு கொள்வார். ஒவ்வொரு சிலர் வந்து சட்டத்துறை, நீதித்துறை, இது மாதிரி வழக்குரைஞர் இது மாதிரி போகலாம். அதே மாதிரி மருத்துவத்துறையிலும் சில பேருக்கு குரு கேது காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். இதே சுக்கிரன் வந்து அஸ்வினி மக மூலத்துல இருந்தது அப்படின்னா ஆண் பெண் வகையில திருமண வாழ்க்கையில ஏற்படக்கூடிய குழப்பங்கள், குழப்பமான மனநிலைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் வசீகரத்தன்மை இல்லாம ஒருத்தருக்கு தாம்பத்தியம் திருப்தி இல்லாதது இதனுடைய அமைப்பு எல்லாம் அங்க கொடுக்கும். அதே மாதிரி பெண் குழந்தை, நமக்கு தகப்பனோட பிறந்த பெண் வர்க்கங்கள் இவங்களெல்லாம் அத்தைமார்கள், சித்திமார்கள் இது சம்பந்தப்பட்டதுலையும் அங்க ஏதோ ஒரு குறைபாடை கொடுக்குது. பெண் சாபம் என்று சொல்லுகிறார்களே அது மாதிரி கொடுக்கறதுங்கிறதையும் எடுத்துக்கலாம். இப்ப இது மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகம் எப்படி இருக்கோ அதை சார்ந்து நமக்கு இந்த பலன்கள். இப்ப சனி கேதுல இருந்ததுன்னா சன்னியாசி யோகம் மாதிரி எப்பவுமே தத்துவம் பேசுறது, தாமச குணத்தோட இருக்கிறது, ஒரு ஊக்கமா எதையும் செய்ய முயலாம எல்லாமே வந்து ஒரு துறவு மனப்பான்மை, விரக்தி மனப்பான்மையில போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சூழலை அங்க சனி கேது காம்பினேஷன் உருவாக்கும். இப்ப எது எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த காலகட்டத்துல சிம்மத்துல இருக்கிற கேது மிதுன ராசியின் பலனையும் தரும், கன்னி ராசியின் பலனையும் தரும். ஏனென்றால் கேதுவுக்கும் புதனுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது. அப்ப புதனுடைய அம்சத்தையும் கேது வெளிப்படுத்துவார். அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமைப்பதும் நடக்கும். தொழில் பலத்தையும் டெவலப் பண்ணி கொடுக்கும். ஆனால் அந்த தொழில் பலம் வந்து மூளை உழைப்பு சார்ந்து நடக்கும். அதாவது நம்மளுடைய மெயின் வந்து அறிவை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் நீங்க முன்னேறலாம், புகழ் பெறலாம், அல்லது ஆராய்ச்சி துறையில இருக்கலாம், பெரிய படிப்புகளை படிச்சு டெவலப் ஆகலாம். இதுக்கெல்லாம் நன்மை செய்யும் வகையில இந்த கேது 7 மாதத்திற்கு உங்களுக்கு வழங்குகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.